ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். 1 கப் ரவை, 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் கேரட், 1/4 கப் பட்டாணி, பூண்டு, புதினா, முந்திரி பருப்பு, நெய், தேவையான அளவு எண்ணெய், 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 இலை. முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ரவையை போட்டு நல்ல பொன் வறுவலை ரவையை வறுத்தெடுக்கணும். ரவை தீயாமல் இருக்க சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ரவை வறுப்பட்டாச்சு, அதை எடுத்து அப்படியே ஆற வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/4 கப் பட்டாணி, பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 2.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக மூடி போட்டு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளக்கி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்க விடணும். இந்த காய்கறி எல்லாம் அதில் வேகணும். இப்போ காயெல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கட்டி சேராத அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போது ரவை நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிட போகிறோம். இப்போ நெய்யும் ஆட் பண்ணி நல்லாவே கிளறி விடணும். அவ்வளோதாங்க, சிட கிச்சடி தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வீட்டில் தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் சட்னியோட இந்த கிச்சடி செம சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வெஜிடபிள் கிச்சடி தயாராகிடுச்சு.